இன்றைக்கு இந்த அறிவோர் ஒன்று கூடவில்லை கவிஞர் சடா கோபன் அவர்கள் ஒரு தலைப்போடு வந்திருக்கிறார். அது கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் களம் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பில் அவர் என்ன பேச போறாரு உண்மையிலேயே எனக்கும் தெரியாது. உங்களை மாதிரி தான் நானும் அதை மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த அறிவோர் ஒன்று கூடல அவர் இந்த கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகுவது பற்றி என்ன விதமான விஷயத்தை எங்களுக்கு அறிய தரப்போகிறார் என்று நானும் உங்களோடு சேர்ந்துதான் பார்க்கணும். ஆனா இந்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அதற்கு நிறைய காரணம் ஒன்றுக்கும் இருக்கும். இல்லாது ஓரளவுக்கு சைவ பின்னணியில பிறந்து வளர்ந்தவர்களுக்கு, தமிழ் பின்னணியில பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அது பரிச்சயமான சொற்கள் தான் திருவாசகத்திலிருந்து வந்தது. திருவாசகத்துக்கே உரிய ஒரு சிறப்பு அப்படியே இந்த வசனத்துல தெரியும். கலைச்சொல் ஆக்கத்துல பங்கு பெற்றுகிறவர்கள் அத்தனை பேரும் கட்டாயம் திருவாசகம் படிக்க வேண்டும் என்று நான் சொல்றேன். ஏன்னா கலைச்சொற்களை இப்படி ஆக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பாலபாடம் மட்டுமல்ல, அது ஒரு உயர் கல்வியுமே திருவாசகத்தில் இருக்கிறது. அப்ப அப்படியான சொற்கள் இதில் இருக்கிறது. கலந்து அன்பாக கசிந்து உள்ளுருகும் கசிந்து உள்ளுருகும் என்ற சொல்லுக்குள்ள அடக்கக்கூடிய பொருள் மிக பரந்த பொருளை ஒரு சிறிய சொல்லுக்குள்ள அடிச்சொற்களை கொண்டு, தனித்தமிழ் அடிச்சொற்களை கொண்டு எப்படி உருவாக்கியிருக்கிறார்கள் பாருங்க. ஆனால் அது பற்றியதாக இருக்க போவதில்லை என்றுதான் நினைக்கிறேன் இந்த உரையாடல். பரவாயில்ல, நான் பார்ப்போம், அனைவரும் பார்ப்போம். சடா அண்ணா அவர்களை மிக அன்போடு நான் வழிபடுகிறேன். தேன் மதுர தமிழ் பேசும் எந்த மனிதர்க்கெல்லாம் இனிய வந்தனங்கள். கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் களம். இது தலைவர் மயூரன் சொன்னது போல மாணிக்கவாசருடைய திருவாசகத்திலிருந்து நான் பற்றி எடுத்த ஒரு விடயம். ஆனாலும் ஒரு சின்ன மாற்றம் ஒன்றை அதுக்கு வைத்தேன். அவருடைய திருவாசகத்தில் கலந்த அன்பாகி என்று வரும். நான் அதை கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் களம். இதில் என்னை மிகவும் பாதித்த அந்த சொல்லு கசிந்து என்ற சொல்லு. இதில் இந்த மற்ற சொல்லுக்கெல்லாம் ஒரு சக்தி ஒன்று தேவை. ஆனால் இந்த கசிந்து என்றது தானே இயல்பாக நடக்கின்ற ஒரு செயல். இங்க ஏதோ ஒன்றை பற்றி நான் நினைக்கிறேன். அது இந்த உள்ளம் சார்ந்த ஒரு விடயம். கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் களம் என்ற இதில் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழ் சொல்லுமே உள்ளம் சார்ந்தது. நான் இப்போதும் நம்புகின்றேன், மாணிக்க வாசகர் பாரதிக்கு முன்பே தமிழை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த ஒரு கவிஞர் அல்லது கலைஞர் என்று நான் கருதுகிறேன். திருவாசகத்தில் எல்லோரும் உருகி போனமே ஒழிய அந்த மொழியை, அது எங்களை கொண்டு சேர்க்கின்ற அந்த அடைவை பற்றி நாங்கள் சிந்திப்பது கொஞ்சம் குறைவு. அல்லது ஒரு கடவுள் மயப்பட்டு அல்லது ஒரு சமய மயப்பட்டு அதை நாங்கள் ஒரு தூரத்தில் வைத்து பார்க்க தொடங்கியதால் அந்த மொழியின் செழுமை, இந்த மயூரன் சொன்னது போல, அது ஆரம்ப கல்வியும் அதே நேரம் உயர்கல்வியும். ஆரம்ப கல்வியாகவும் உயர்கல்வியாகவும் இருக்கக்கூடிய விடயங்கள் மிகச்சில தான் எங்களிடத்தில் இருக்கின்றன. அதைத்தான் தலைவர் சொன்னார். இந்த கலந்த இந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் என்ற இந்த கருப்பொருள் எனக்குள் வந்து இறங்கியது எப்படி என்றதுதான் இன்றைக்கு நான் இங்க செய்ய போற இந்த பேச்சு அல்லது இந்த அறிவோர் ஒன்று கூட. இது அறிவோர் ஒன்று கூட என்பது அறிவதற்கு காத்திருப்பவர்கள் ஒன்று கூடுகின்ற இடம் என்றுதான் நான் கருதுகிறேன். எல்லோரும் அறிவோராக இருப்பது
மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த மண்டபத்தில் இப்போது கூடியிருப்பவர்கள் அறிவோர்கள் என்று நான் நம்புகின்றேன். அவர்களுடன் தான் இந்த பகிர்ந்து, இது ஒரு பகிர்வு. இந்த கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் என்ற அந்த கருப்பொருள் எனக்குள் இறங்கிய ஒரு விடயத்தை தான் இந்த சபையிலே நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். 2024 பிப்ரவரி 17 என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாள். ஒரு தனியார் பேருந்தில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் போய் கொண்டிருக்கின்றேன். பழமையாக நான் 2009க்கு பின்னர் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு குறைந்தது ஒரு தடவையாவது போய் வருவேன். அங்கே எனது தாயார் அம்மா வசித்து வந்ததால் இந்த பயணத்தில் அப்போது நான் வளமையாக நானும் எனது துணைவியாரும் எங்களுடைய வாகனத்தில் தான் செல்வது வழக்கம். ஆனால் இந்த பயணம் ஒரு தேவை கருதி பேருந்தில் செல்ல வேண்டிய தேவை இருந்தது. அடுத்த நாள் நான் அம்மாவை அங்கிருந்து கொழும்புக்கு அழைத்து வர வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அம்மா பற்றிய சிந்தனையோடு அந்த பயணம் ஒரு தனியார் பேருந்தில் ஒரு சனிக்கிழமை காலை வேளையில் ஆரம்பித்து போய்கொண்டிருக்கிறேன். போய்க்குள்ள ஒவ்வொரு இடமா தாண்டி போய் இந்த கட்டுநாயக்கா தாண்டி போன பிறகு தான் நான் அந்த வளமையா எனது பயணங்களில் நான் செய்கிற வேலை கட்டாயம் ஒரு புத்தகம் கொண்டு போவேன். ஒரு வாசிப்புக்கான ஒரு புத்தகத்தோடு தான் பயணம் இருக்கும். அது புகையிரதமாக இருக்கலாம், பேருந்தாக இருக்கலாம், விமானமாக இருக்கலாம். எந்த பயணத்திலும் குறைந்தது ஒரு புத்தகம் இருக்கும் வாசிப்பதற்கு. என்றால் அதை விட இடங்கள் இல்லாமல் வாசிக்கிறதுக்கு வேறு இடம் கிடைக்காது எனக்கு. அந்த அதில் வாசிக்கிறதுல இருக்கிற இன்பம் அதில் வாசிக்கிற உங்களை எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். அந்த பயணங்களில் வாசிக்கிறது எங்களை இன்னொரு உலகத்தில் கொண்டு போய் இறக்கும். நீண்ட தூர பயணங்களில் அதை வாசிப்பை செய்து பாருங்க, எவ்வளவு மகிழ்வை தரும் மனதுக்கு, எவ்வளவு ஒரு நிறைவை தரும், மகிழ்வையும் தாண்டி ஒரு நிறைவை தரும். நான் இவ்வாறு போய்கொண்ட போது அன்றைக்கும் ஒரு புத்தகம் கையில் இருக்குது. ஆனால் அன்றைக்கு அந்த புத்தகம் என்றதை விட நான் அன்றைக்கு பல சிந்தனைகளோட போகிறேன். அம்மாவை அழைத்து வர போகிறேன் அடுத்த நாள். இன்றைக்குலேயே கன விஷயங்கள் எனக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்குது. அம்மாவை என்னத்துக்கு அழைத்து வர போகிறேன்னால், அம்மா வெளிநாட்டுக்கு போகிறா. அவருக்கு இந்த மருத்துவ பரிசோதனை ஒன்று செய்ய வேண்டி இருக்குது. அதுக்காண்டி தான் அழைச்சி வர போகிறோம் அடுத்த நாள். அப்போ பஸ்ஸில் போய்கொண்டு கையில் புத்தகம் எடுக்கிறேன். வெளியில் கண்ணாடியை போட்டுட்டு அந்த இருக்கையை கொஞ்சம் சரித்து கொண்டு புத்தகத்தை வாசிக்க தொடங்குறேன். அந்த வாசிப்பு கலந்து அன்பாகிறது, கசிந்து உள் உருகுகிறது. கையில் இருந்தது தெலுங்கு கவிஞர் கோபியினுடைய கவிதைகளை தமிழில் சோப்பா மொழிபெயர்த்த அந்த கவிதை தொகுப்பு. அது முதுமை பற்றிய கவிதைகள் தான், அந்த தெலுங்கு கவிதைகள். அந்த கவிதைகளை வாசிக்கப் போகின்ற நான் ஒரு சொல்லுகின்ற போதே அந்த ஒரு கசிந்து உள்ளுருகின்ற தன்மை எனக்குள் தொற்றிக்கொள்கிறது. அதை வாசிக்கின்ற போது அது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு கவிதைகளாக நான் போகிறேன். அது இன்னும் இன்னும் என்னோடு அது கலந்து அன்பாகிறது, கசிந்து உள்ளுருக வைத்துக் கொண்டிருக்கிறது. கசிந்து உள்ளுருகின்ற அந்த களம், அல்லது அன்பாகி கலந்து கசிந்து உள்ளுருகின்ற களம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். அது ஒரு தனித்துவமானது. நான் கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகின்ற களத்தில் தான் மயூரனுக்கும் நிகழ வேண்டும் என்று இல்லை. அதே நேரம் ஒரு மனிதனுக்கு பல களங்கள் இருக்கும். எனக்கு சில வேளையில எங்களோட வீட்டு முற்றத்தில் நான் இருக்கேக்கல நான் என்னையே மறந்து கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகி கொண்டிருப்பேன். வானத்தை நிமிந்து பார்க்க அங்க பறந்து போற ஒரு ஒற்றை குருவியில உருவ தொடங்கிடுவேன். இந்த முற்றத்து வேம்புல இருந்து கூவுகிற இந்த குயிலின் ஓசையில அது எனக்கான ஒரு களமா இருக்கும். சொல்லுவாங்க, நீங்களோ ஒவ்வொரு ஆக்களும் யோசிச்சு பாருங்க, எங்க நீங்கள் இந்த கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகிற ஒரு களத்துக்குள்ள இருக்கிறீர்கள் என்று நீங்கள்
நினைக்கிறீர்களோ இவ்வளவு காலம் நினைச்சு கொண்டு தெரியா, இனிமேல் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த சடாண்டு ஒரு மனுஷன்களை வந்து சொன்ன விஷயம் உண்மையோ பொய்யோன்றதை நீங்கள் பரிச்சித்து பார்க்கலாம். எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் இப்படி இருந்து ஒரு ஒரு புள்ளியை பார்த்து கொண்டு இருக்கல, உங்களை அறியாமல் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ஏதோ ஒன்றை செய்து உங்களை உருக்கமாக இருந்தால் அதுதான் உங்களுக்கான களம். இந்த அவசரமான உலகில் இந்த களம் எங்களுக்கான ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது என்று கருதுகின்றேன். அந்த பஸ் பயணம் இந்த கருப்பொருளை எனக்கு தந்தது. அது அது அதை நான் எப்படி அதை சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த அந்த பஸ் பயணம், அந்த புத்தகத்தை வாசிக்கிறது, மற்றது நான் போய்கொண்டிருக்கிற நோக்கம் எல்லாம் ஒன்றா சேரைக்குள்ள எனக்கு அந்த உணர்வு, அதுதான் எனக்கான அந்த களம் என்று நான் அன்றைக்கு தான் முடிவெடுத்தேன். என்ன வாசிப்பு, அதுல என் கவிதையை வாசிக்கிறது, சில பேருக்கு ஒரு இசையை கேட்கிறது, சில பேருக்கு ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு போறது, அல்லது சில பேர் ஒரு தியானத்தில் இருக்கிறது, சில பேருக்கு ஒரு கோயில்ல போய் அமர்ந்து இறைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறது. எல்லாமே ஒவ்வொரு மனிதனுக்குமான தனித்துவமான களமாக இருக்கும். நான் அப்ப யோசிச்சு கொண்டிருக்கேன், நான் போறேன், அம்மா கூட்டிக்கொண்டு வர போறேன், அம்மாக்கான மருத்துவ சோதனை நடக்கும், அதுக்கு பிறகு அந்த அனுமதி சில வேளையில வெளியில போறதுக்கான அனுமதி கிடைக்கும், கிடைச்ச அம்மா போவா. அம்மா என்ற அந்த உறவும் நானும் எங்களுக்கு இருந்த அந்த 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 பந்தத்துல சில வேளை ஒரு தூரம் வர போகுதோ, அல்லது இந்த 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 பெயர்வு வந்து ஒரு அவசியமானதா? ஆம், அவசியமானதுதான், தவிர்க்க முடியாதா? ஆனால் அந்த கணம், அந்த அந்த பயணம் எனக்குள் ஏற்படுத்திய இந்த கருப்பொருள் வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய ஒரு 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 ஜன்னலை அல்ல ஒரு கதவை திறந்து விட்டது. இந்த கருத்தியல் பாதையில மாணிக்க வாசகரை, நாங்கள் சின்னல பாதிச்ச மாணிக்க வாசகரை கொண்டு அதுல அப்படியே இறக்கி விட்டது. அதுக்கு பிறகு நான் திருப்பி திருவாசகத்தை வாசிச்சு கொண்டு போனேன். வீட்டை வந்த பிறகு நான் திருப்பி திருவாசகத்தை நடுக வாசிச்சு கொண்டு போனால் அதுல இருக்கிற ஒரு பெரிய ஒரு செய்தி ஒன்று எனக்கு கிடைக்குது. என்னென்றால், அது நீங்கள் இறைவன் என்றதை அது ஒரு நிரப்பப்படுற ஒரு புள்ளியா வச்சுக்கொள்ளுங்க. அதை எடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய தந்தையை அல்லது உங்களுடைய அம்மாவை அல்லது உங்களுடைய வீட்டை அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒரு தொழிலை ஏதோ ஒன்றை வச்சுட்டு அந்த திருவாசத்தை நீங்க வாசிச்சு கொண்டு வாங்கோ, அது எல்லாத்துக்கும் பொருத்தமானதா இருக்கும். அப்படின்னு இந்த மாணிக்க வாசகத்தை இந்த மொழி அல்லது அவருடைய இந்த தமிழ் சார்ந்த அந்த தேடல், அந்த சொல்லாக்கம், இவர் சொன்ன அந்த சொல்லாக்கம் ஏன் கவனிக்கப்படையில்லையா? அதைத்தான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் கடவுளாக்கிறாங்கோ, எல்லாம் கடவுளுக்குரியதாக்கிறாங்கோ, எங்களுக்குரியதாக்குவோம். அதற்கூடாக நாங்கள் கடவுளை காணலாம். மொழி ஒரு மனிதனை எவ்வாறு செழுமைப்படுத்தும் என்பதற்கு மிக முக்கியமானதாக அது இருக்கின்றது. அது எனக்கு இன்னும் அந்த உருக வச்ச விஷயம் என்னென்றால், வயோதிபம் சார்ந்த ஒரு தெளிவை, நாங்கள் எத்தனையோ புத்தகங்களை வாசிச்சிருக்கிறோம், எத்தனையோ வயோதிபர்களை சந்திச்சிருக்கிறோம். அந்த தெளிவை அந்த சோப்பாசர் அந்த தொகுப்பு, அவர் அந்த தமிழ்ல மொழிபெயர்த்த அந்த மொழிபெயர்ப்பு புத்தகம் எனக்குள் ஏற்படுத்தியது. நான் எவ்வாறு இந்த கலந்து அன்பாகி கசிந்து உள் உருகும் நிலைக்கு சென்றேன் என்பதை அந்த கவிதைகளுக்கூடாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். அப்போதுதான் அந்த கருப்பொருளின் செழுமை உங்களுக்கு விளங்கும். நான் நினைக்கிறேன், அந்த ஏன் அண்டைக்கு பார்த்து அந்த புத்தகத்தை நான் எடுக்கணும்னு சில யோசிச்சேன். நான் ஒரு அம்மாவிட்ட போறேன், 85 வயது அம்மா. அன்னைக்கு என்னென்ன அந்த கை தச்சேலா வந்த அந்த 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 தொடர்பு என்ன என்பது எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியத்தை தந்தது. ஏனென்றால்
நான் எடுத்த முதல் கவிதை இப்படித்தான் இருந்தது. முதியவன் என்ற சொல் கிழவனை குறிக்காது, வளர்ந்தவனை குறிக்கும். வளர்ச்சி கால ஓட்டமல்ல, அனுபவ முதிர்ச்சியின் விளைவு. அது வயதின் மூப்பில் மட்டுமல்ல, இதயத்தின் முன்னகவிலும் தான். உடல் மட்டுமே சுருங்கி விடுகிறது, ஆனால் அதன் சாதனை சிறியதல்ல. அது மரம் பழுப்பது போன்றது. அது அறிவார்ந்த ஆற்றல் உயிரை ஒருவர் கைப்பிடிக்குள் வைத்திருப்பது போல. மூப்பு என்பது வெறுமனே சாவை நெருங்குவதல்ல. என்னை இந்த கவிதை வாசிக்க வாசிக்க உருக்கிக் கொண்டே போகிறது. மூப்பு என்பது வெறுமனே சாவை நெருங்குவதல்ல, வாழ்வின் இரகசியத்தை நுணுக்கமாக அவதானிப்பதும் தான். முதியோர் அடர்ந்த காட்டினோடு பாதைகள் சமைத்த துணிச்சல் மிக்கவர்கள். முதியோர் அடர்ந்த காட்டினோடு பாதைகள் சமைத்த துணிச்சல் மிக்கவர்கள். வலிய சம்சார சாகரத்தில் உணர்ச்சிகளின் சாறுவடிய வாழ்க்கை அரங்கில் தாய், தந்தை, பாட்டன், குரு ஆகிய வேடங்களை ஏற்றவர்கள். இன்று முதியோர் பற்றி சிறிது நேரம் சிந்திப்போம். மங்கிப்போன எங்கள் வாழ்வில் ஒரு பிரகாசமான ஒளிக்கீற்று முளைக்கிறதா பார்ப்போம். இது ஒரு தற்செயல் நிகழ்வு. இந்த பஸ் பயணத்தில் நான் உங்களுக்கு சொன்ன அந்த பஸ் போய் கொண்டிருக்குது. அந்த பஸ் பயணத்தில் நான் கையில் எடுத்து வாசித்த முதல் கவிதை, நான் போகிறேன் அந்த 85 வயது எனக்கு அம்மாவை பார்க்குறதுக்கும் அவள் கூட்டி கொண்டு வர்றதுக்கும். தொடர்ந்து அதை வாசித்து கொண்டு போகிறேன். அடுத்தது இப்படி வருது. வாசித்து விட்டு வீசும் நேற்றைய செய்தித்தாள் அல்ல முதியவன், அவன் மூப்பே இல்லாத ஒரு இதிகாசம். வாழ்க்கை எனும் நீண்ட பயணத்தில் நறுமணத்தை ஒரு நாளும் இழக்காத வாசனை திரவியம். அதன் வலிமை குறையலாம், ஆனால் காலத்தின் முன் மண்டியிடாத முது மொழி போன்றது அது. முதியவன் அல்லது முதியவள் எங்கள் வீட்டின் வரம். அனுபவ நூலால் 3 காலங்களையும் காட்டும் முடிச்சு. 3 காலங்களையும் காட்டும் முடிச்சு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலங்களையும் காட்டுகின்ற முடிச்சு. இந்த கவிதைகளை நான் வாசித்துக் கொண்டு போகிற போது எனக்கு ஓடுகிறது. தெலுங்கு கவிஞர் அவருடைய அந்த தெலுங்கானா தேசத்தின் முதியவரும் எங்கள் தேசத்தின் முதியவரும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறார்களோ என்றால் அவற்ற உணர்வுகள் எல்லாம் எங்களுக்கு அப்படியே வந்து கொண்டு. அது இன்னொரு மொழி, இன்னொரு தேசம், ஆனால் அந்த உணர்வுகள் ஒன்றாக இருக்கின்றன. சில வேளைகளில் உலகெங்கும் முதியவர்களுடைய உணர்வுகள் ஒன்றாகத்தான் இருக்குமோ? அன்பு நித்தியமற்றதாய் இருக்கலாம். நாம் எமக்காக வேணும் அவர்களை மதிக்க வேண்டும். நாளை எமது சேரிடமும் அதுதான். இது என்னை ஒரு திடுக்கிட வச்சது. நாளை எமது சேரிடமும் அதுதான். நாங்களும் அங்குதான் முதியவர்கள்தான், அதை நோக்கித்தான் போய்கொண்டிருக்கிறோம், சேரப்போறோம். முதியோர் காலாவதியான கணக்கல்ல, எமது நன்றி உணர்வின் இறுதி எல்லை. அப்படியே நான் இந்த ஜன்னலுக்களால் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த பயணங்களில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்றால், நாங்கள் ஜன்னலுக்களால் பார்க்கல எங்களோட விழிகள் போய் ஒரு புள்ளியில் தான் நிலைக்கும். ஆனால் எண்ணங்கள் 1000 புள்ளிகளில் போய்கொண்டிருக்கும். சில வேளையில் ஜன்னலுக்களால் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தென்னை மரங்கள்லாம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். கொஞ்ச நேரத்தால் அது தென்னை மரங்கள் ஒரு வெளியாக வரும், பிறகு வெளி முடிய ஒரு கடல் அல்லது வானம் என மாறி மாறி அந்த காட்சிகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த காட்சிகள் கண்களில் தெரிஞ்சு கொண்டிருக்கும். எங்களோட எண்ணங்கள் இன்னும் ஏதோ ஒரு காட்சியில் நிலைச்சு போயிருக்கும், அல்ல இன்னொரு காட்சிக்குள்ள நாங்கள் போய்கொண்டிருப்போம். இது
ஒரு அனுபவ பகிர்வாக கூட கொள்ளலாம். பயணங்களை நாங்கள் எவ்வாறு எங்களுடையதாக்குவது, பயணங்களில் நாங்கள் ஆக்களோட எரிஞ்சு விழுகிறதோ அல்லது பயணத்தை ஏற்பாடு செய்தவர்களோட முரண்படுறதோ எல்லாத்தையும் விட அதில் விட்டுட்டு நாங்கள் பயணத்தை எங்களுடையதாக்குவது இப்படித்தான். நீங்கள் ஒரு வண்டியில் போய்க்குள்ள 2 இருக்கைகளுக்கு நடுவில் இருக்கிற வெளியில் ஒருக்கா நிமிந்து நின்று நீங்கள் அப்படியே திரும்பி பாருங்க, உங்களுடைய 2 கண்ணுக்குள்ளேயும் வார காட்சிகள் எப்படி இருக்கும் என்றால் அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த காட்சிகளை பின்னால் ஓட விட்டு கொண்டு நாங்கள் போய்கொண்டிருப்போம் முன்னால். அதில் வார அந்த உணர்வுகள் ஒவ்வொன்றும் வேறு சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு வேறு நினைவுகளை கொண்டு வரும். அது சில வேளை ஒரு 10 வருடத்துக்கு முன் நடந்ததை கொண்டு வரும், சில வேளை நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்க நடந்ததை கொண்டு வரும். எல்லாத்தையும் விட முக்கியமாக இனிமேல் நடக்க போகிறதுகளையும் சில நேரங்களில் அதுக்குள்ள காணக்கூடிய இருக்கும். நான் சில வேளை இப்போ யோசிக்கிறது, நான் சின்னல எங்களோட ஆரம்ப கல்விக்காக ஒரு பள்ளிக்கூடத்தில் அம்மம்மா தான் கொண்டு விடுறவா. நான் அங்கேருந்து படித்து கொண்டிருப்பேன். ஆனால் எனக்கு பயம் அம்மம்மா விட்டுட்டு போயிடுவாவோ இல்லை நிற்கிறாவோன்றதுல ஒரு சந்தேகம். இப்போ அடிக்கடி ஒருக்கா எழும்பி ஒருக்கா இப்படி ஜன்னருக்கா பார்ப்பேன். அவன் நிற்கிறாவோ இல்லையோ, அவன் அந்த சீலை வெள்ளச்சீலை தான் அவன் எடுத்துருப்பான். அந்த வெள்ளச்சீலை எங்கேயாவது காற்றுல தெரியுதான்னு பார்ப்பேன். அம்மாவாண்ட சேலை காற்றுல அசைஞ்சால் அம்மம்மா நிற்கிறா, அந்த உணர்வு. இப்போ தான் ஜோதிச்சன் அந்த கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் களமாக அப்போ எனக்கு அந்த அம்மம்மாவும் அந்த அம்மம்மாண்ட சேலையும் இருந்திருக்கென்று இப்போ தான் அதை உணர்றேன். அந்த சின்ன வயதில் அல்லது அதை கடந்து வந்த பிறகு வந்த வயதுகளில் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நேற்று நடந்த முந்தைய நடந்த சில கூட மறந்து போனோம். ஆனால் அந்த வயதுகளில் நாங்கள் கடந்து வந்த அந்த ஒவ்வொரு நாட்களும் இன்னும் ஞாபகம் இருக்குது. அது வெவ்வேறு உணர்வுகளையும் ஒரு என்னென்னு சொல்கிறது, இந்த எங்களுக்கான ஒரு வடிகாலாகவும் இருக்குது. அந்த உணர்வுகள் நாங்கள் இந்த இயந்திரத்தனமான வாழ்வியலுக்குள்ள எங்களை துளைக்காமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம் என்று கருதுகிறேன். இந்த கோபியனுடைய இன்னொரு கவிதையில் பாருங்கள், முதுமையில் நுழைதல். உடல் நடுங்குகிறது, குளிரால் அல்ல. நடை தள்ளாடுகிறது, நிலம் சீராய் இல்லாததால் அல்ல. கண் பார்வை மங்குகிறது, இருளினால் அல்ல. அழகு திரிவுபடுகிறது, பார்ப்பவன் தவறால் அல்ல. உச்சரிப்பு தெளிவாயில்லை, மொழியின் குறைவினால் அல்ல. வாசிப்பு குறைகிறது, நூல்கள் இல்லாததால் அல்ல. ஞாபகங்கள் இல்லை என்பதல்ல, ஆனால் அவை தூரத்து முகில்கள். தனிமை வருத்துகிறது, ஆட்கள் இல்லாமல் இல்லை. கண்கள் நிரம்புகின்றன, மழை பொழிவதால் அல்ல. அன்பு பெருகுகிறது, சுயநலத்தால் அல்ல. இந்த கவிதைகள் எங்கு கொண்டு செல்லுகின்றன? இப்போ நான் நினைக்கிறேன், கொஞ்சம் நீங்களும் இந்த தலைப்புகளை வருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் களமாக நான் அந்த கவிதைகளையும் அந்த கவிதைகள் தார சிந்தனையையும் நான் அந்த நேரத்தில் அந்த பேருந்தில் அமர்ந்திருக்க எனது மனது ஓட்டத்தில் வந்த நிலைகளும் தான் என்ன கொண்டு போய் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தின் அந்த கருப்பொருளுக்குள்ள இறக்கினது. வெளியே யாரும் இல்லை, முதுமை உள்ளே இருந்து சந்தடியின்றி வந்தது திருடனை போல, அதனுடன் பாதிராது அன்பாய் வரவேற்பீர். வெளியே யாரும் இல்லை, முதுமை உள்ளே இருந்து சந்தடியின்றி வந்தது திருடனை போல, அதனுடன் பாதிராது அன்பாய் வரவேற்பீர். முதுமையின் பாடல் ஒன்று எல்லைக்கோடு தெளிவற்றதாகி வருகிறது. ஆண்டுகள் இலைகள் போல் உதிர்கின்றன. நண்பர்கள் இறந்து ஞாபக நட்சத்திரங்களாகின்றனர். பழைய காட்சிகளை சுற்றி புதிய சட்டங்கள் பொருத்தப்படுகின்றன. உலகம் மாறிக்கொண்டிருப்பதை புரிந்து கொள்கிறோம். எங்கள் சொற்களுக்கு சரியான விடைகள் கிடைப்பதில்லை. எங்கள் சொற்களில் சில செல்லா காசுகளாகிவிட்டன.
மூப்பெய்தும் உடலில் முன்னுரிமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையிலான தெளிவான கோடுகள் அளிக்கப்படுகின்றன. நாடுகளில் எல்லைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இயக்கங்களுக்கு புதிய தேவைகள் ஏற்படுகின்றன. சில வேளைகளில் சூரியன் தெளிவின்றி எழுவதை நாம் உணர்வதில்லை. ஒரு கட்டத்தில் மாற்றம் என்பது முன்னேற்றத்தின் அறிகுறி. இன்று மாற்றத்தை பற்றி நினைப்பதே அச்சமூட்டுகிறது. இன்று மாற்றத்தை பற்றி நினைப்பதே அச்சமூட்டுகிறது. யாரையோ கூப்பிடுகிறோம். உண்மையில் யாரை கூப்பிடுவதென்றே தெரியவில்லை. யாரையோ கூப்பிடுகின்றோம். உண்மையில் யாரை கூப்பிடுவதென்றே தெரியவில்லை. வயது எம்மை ஆட்கொள்கிறது. வானத்தில் முகில் திரள்கிறது. அடுத்த கவிதை, அந்த பஸ் வண்டியில் நான் மட்டும்தான் போய் கொண்டிருந்தால் நிறைய ஆக்கள் இருந்தவ, ஆனால் யாரும் இருக்கிறதா என்னால் உணர முடியலை. இந்த கவிதையை வாசிக்கல தான் அந்த அந்த தன்மையை நான் விளங்கி கொண்டேன். முழு இருக்கைகளும் மனிதர்கள் இருக்கணும், ஆனால் நான் தனியே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொண்டது இந்த கவிதை. தனிமை, சுற்றி வர யாரும் இல்லாதது தான் தனிமை என்பதல்ல. சுற்றி வர யாரும் இல்லாதது தான் தனிமை என்பதல்ல. ஆனால் அவர்கள் இருக்கும் போதும் யாரும் இல்லாத உணர்வு. தனிமை என்பதன் பொருள் நினைவுகள் மறதியின் மடிப்புகளில் அகப்பட்டு சிறகடிப்பது. மரத்திலிருந்து உதிரும் இலைகளை எண்ணுதலும், எண்ணுக்கணக்கை தவற விடுதலும், காலத்தின் விளிம்பில ஊரும் ஓர் எறும்பு திடீரென மறைந்து போதல், ஆற்றின் மேலுள்ள பாலம் திடீரென உடைய ஆழநீர் அங்காத்தல், முந்திய நாளில் இன்றைய பொருள்களை காண இயலாமை. முந்திய நாளில் இன்றைய பொருட்களை காண இயலாமை. தனிமை. தனிமை என்பது ஒருவனுடைய உடல் அவனோடு நடத்தும் விசித்திர உரையாடல். தனிமை என்பது திரும்ப திரும்ப மனம் கடந்த காலத்துள் நழுவுதல். மனம் கடந்த காலத்துள் நழுவுதல். நழுவுதல் என்றது என்ன? ஏன் அந்த நழுவுதல் சொல்லு முக்கியம் பெறுது என்றால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கசிந்து என்றது ஏன் முக்கியம் பெறுது என்றால், அது தானா இயங்கும், யாரும் இயக்க தேவையில்லை. இயல்பா நடக்கிறதான் கசிந்து, அது மாதிரித்தான் இந்த இயல்பா நடக்கிறதான் நழுவுதலும். மனம் திரும்ப திரும்ப கடந்த காலத்துள் நழுவுதல் தனிமைதான். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க நான் என் கடந்த காலத்துக்குள்ள நழுவ வேண்டும் என்ற மனம். சரிதானே? நான் இந்த கவிதை புத்தகத்துக்குள்ள கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகி போகிறதுக்கு ஏதோ ஒரு காரணங்கள் இருந்திருக்கு தானே. அந்த பயணம் எனக்கு யாழ்ப்பாணத்தில் போய் இறங்கு மட்டுமே இந்த புத்தகத்தோடான் இருந்த நான் உண்மையிலேயே இடையில முருகண்டி பிள்ளையார் வந்தவரா இல்லையா, ஆக்கள் இறங்கினவையா போனவையா எனக்கு எதுவும் தெரியாது. அந்த அளவு தூரம் இந்த கவிதை தொகுப்பு என்னை கொண்டு சென்றது. பிள்ளைகள் சாய் சறுக்கில் போவது போல தனிமை என்பது எல்லா வண்ணங்களும் வெளிறி ஒன்றுமற்ற வெண்மையினால் மூடப்படல். தனிமை என்பது நீ அமர்ந்திருக்கும் கதிரை உயிர்ச்சுவடாய் மாறுதல். தனிமை என்பது நீ அமர்ந்திருக்கும் கதிரை உயிர்ச்சுவடாய் மாறுதல். நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் சூனியமாய் மாறி இதயத்தை துளைத்தல். தனிமை என்பது ஒரு கண்ணீர் துளி ஓடையாகி ஆறாகி சமுத்திரமாகி உயர்ந்து பொங்குதல். தனிமை என்பது ஒரு கண்ணீர் துளி ஓடையாகி ஆறாகி சமுத்திரமாகி உயர்ந்து பொங்குதல். தனிமை என்பது சுவரில் படமாக தொங்கும் வாழ்க்கை துணை உருக்கமாக பேசும் பேச்சு. இது எனக்கு திருப்பியும் கொண்டு அம்மாவோட இணைச்சு விட்டது. என்னென்றால் அம்மா அடிக்கடி இந்த அப்பாண்ட படத்தை பார்த்தானே இதை சொல்லுவான். அப்போ தான் ஜோதிச்சன் இந்த தெலுங்கானாவும் ஒரே மாதிரி தான்.
யாழ்ப்பாணமாய்த்தான். அங்கே இருக்கிற மக்களோட எண்ணங்களும் இப்படித்தான் இருக்குது. என்னால் இந்த கோபி தெலுங்கானா கவிஞர் அங்கே இருக்கிற விஷயங்கள் எழுதினவர். அதை இவ்வளவு இலகுவாக சோப்பாக அதை மொழிபெயர்க்க முடிஞ்சது ஏனென்றால் அவரும் இந்த வாழ்வியல் சூழலிருந்து அதை எடுத்துக்கொண்டதால். இந்த தனிமை வெறும் இதுவோ அதுவோ அல்ல, எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடியதும் அல்ல, முதுமையில் மலரும் காட்டுப்பூ. எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடியதும் அல்ல, முதுமையில் மலரும் காட்டுப்பூ தனிமை. அடுத்த கவிதை ஒன்று இருக்குது, தண்ணீர் என்ற கவிதை. நான் இந்த காய்ச்சட்ட பையிலிருந்து அந்த கைக்குட்டையை எடுத்து கண்ணாடியை கலட்டி வச்சு துடைச்சி போட்டு நான் மேலே பார்த்து கொண்டிருக்க வச்சது இந்த கவிதை. இதுதான் அந்த சொல்லுவார்கள், அந்த நேரடியாக தொடர்பு படுத்துகிற அந்த கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும் களம். இந்த கவிதை என்றதுக்கு என்னை கொண்டு விட்டது மிக முக்கியமான இந்த கவிதை உண்டு, தண்ணீர். இஞ்சமேன குடத்துல தண்ணீர் முடிஞ்சது நிரப்பி விடு. இஞ்சமேன குடத்துல தண்ணீர் முடிஞ்சது நிரப்பி விடு. அன்பு மகனுக்கு கடைத்தெரு போகும் அவசரம், என் சொல் அவன் காதில் விழவில்லை. அம்மா ஒரு கிண்ணம் நீர் கொண்டு வா. மருமகளுக்கு கேட்கிறது, ஆனால் அது கேளாததுக்கு சமன். பங்காரு குட்டி கொஞ்சம் தண்ணீர் தர்றியா? டிவியில மூழ்கி கிடக்கும் பேரன் வேலையாளை கூப்பிடுகிறார். அவன் காய்கறி வாங்க விரைகிறான். சிறிது நேரம் அமைதி கோலோஞ்சுகிறது. இஞ்சமேன குடத்துல தண்ணீர் முடிஞ்சது நிரப்பிவிடு. அன்பு மகனுக்கு கடைத்தெரு போகும் அவசரம், என் சொல் அவன் காதில் விழவில்லை. அம்மா ஒரு கிண்ணம் நீர் கொண்டு வா. மருமகளுக்கு கேட்கிறது, ஆனால் அது கேளாததுக்கு சமம். பங்காரு குட்டி கொஞ்சம் தண்ணீர் தாரியா? டிவியில் மூழ்கி கிடக்கும் பேரன் வேலையாளை கூப்பிடுகிறார். அவன் காய்கறி வாங்க விரைகிறான். சிறிது நேரம் அமைதி கோலோஞ்சுகிறது. யார் நிரப்பியதோ தெரியவில்லை. அவர் கண்கள் நீரால் நிரம்பியுள்ளன. நான் நினைக்கிறேன் வயோதிபத்தில் மிகப்பெரிய ஒரு துயர், கவனிக்கப்படாத எங்களுடைய முதுசங்கள் சார்ந்து சிந்தனையில் இது ஒரு மிகப்பெரிய துயர். அந்த முதியவர் எல்லார்டையும் கேட்குறார், தண்ணி முடிஞ்சது குடிக்கிறதுக்கு அடுத்த ஆண்டு. எல்லாரும் தங்கட அவசரம். கொஞ்ச நேரம் அமைதி. அதுக்கு பிறகு அவர்கிட்ட கண் நிரம்பி போயிருக்குது கண்ணீரால். யாரும் நிரப்பேல, எல்லாற்ற செயல்களும் சேர்ந்து அதை நிரப்பிது. இந்த கோபியினுடைய இன்னொரு கவிதைக்குள்ளே போய் பார்ப்போம். அதை சோப்பாவினுடைய மொழிபெயர்ப்புன்றது அவர் உண்மையில் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு புதுசம், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புதுசம். அவர் அது மிக அழகாக அந்த மொழிபெயர்ப்பை செய்திருக்கிறார். ஆங்கிலம் மூலமாகத்தான் அந்த எடுத்து அதை பிறகு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த கவிதைகளை. அம்மாவும் மனுஷிதான் என்ற ஒரு கவிதை. கொஞ்சம் பொறுமை வேணும். உனக்கு தொந்தரவு தருவதாக கிளவி நினைக்கவில்லை. முதுமையடைந்த வாழ்வில் அலங்காரத்துக்கு இடமில்லை. ஓய்ந்து விட்ட நடை உங்கள் ஓட்டத்துக்கு கடிவாளமிடலாம். அவள் என் தாய் என கொஞ்ச நேரம் நினைக்க வேண்டும். இது உன் கடமை என்று உனக்கு விளங்காத பிணைப்பை சொல்லி உன் உணர்ச்சிக்கு தீனி போட மாட்டேன். உன்னை பெற்றது ஒரு விபத்தாக இருக்கலாம். தர்க்க ரீதியாக உனக்கு அதில் பங்கில்லை. வாழ்க்கை பற்றியும் அவள் உனக்களித்த இனிய பிள்ளை பருவம் பற்றியும் உனக்கு நினைவூட்ட மாட்டேன். எடையை பார்க்க தராசில் என்று படிகளை வைக்க மாட்டேன். மாத்ரு தேவோ பவ போன்ற பிரகடனங்களை செய்ய மாட்டேன். ஆனால் ஒரு மனித பிறவி, அறிமுகமான ஆதரவற்ற ஒரு பெண் என்பதற்காக ஆவது நீ பொறுமை காட்ட வேண்டும். எந்த கணத்தில் உன்னை கருவுற்றாளோ அவள் இப்பொழுது துன்புறுகிறாள். நாளை
ஏதாவது குற்ற உணர்ச்சி உன்னை போட்டு உலுப்புமானால் உன் மீது பரிவு காட்ட அவள் இருக்க மாட்டாள். நானும் தான் என்ற இன்னொரு மொழிபெயர்ப்பு கவிதை, அதுவும் சோபாதானந்த அந்த புத்தகத்திலிருந்து தான் நான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கேன். கோபியினுடைய தான் முழு கவிதைகளும். ஒரு காலத்தில் நானும் உன்னை போல் ஓடியாடி திரிந்தேன். மரங்கள், வானம், தன்னம்பிக்கை, கவிதை யாவும் என்னை பிடித்தன, என்னோடு வாழ்ந்தன. ஒரு காலத்தில் நானும் உன்னை போல் ஓடியாடி திரிந்தேன். மரங்கள், வானம், தன்னம்பிக்கை, கவிதை யாவும் என்னை பிடித்தன, என்னோடு வாழ்ந்தன. அந்நாளில் என் மூச்சு ஒரு சூறாவளி, என் உழைப்பால் ஒரு தோட்டம். அந்நாளில் என் பாட்டும் உன்னுடையதைப் போல ஒரு ஆவேச கீதம். இளவேநீர் காலத்து காற்று, அன்பில்லை என்பதல்ல, தீராத தாகங்களாக அடிப்படை நட்புகள். என் உள்ளாந்த ஆத்மா கட்டற்று சிறகடிக்கும் பறவை. வாழ்க்கையிலிருந்து இளமை நழுவி போனது. வாழ்க்கையிலிருந்து இளமை நழுவி போனது. வாகனம் முன்னே போகும்போது பின்னே நகரும் வீதி போல விடியற்காலை வயரின் மீது நீர்த்துளிகள் முத்து போல பிரகாசிக்கின்றன. இப்பொழுது அவற்றை கண்ணீர் துளிகளோடு ஒப்பிடலாம். ஆனால் இப்போ நினைவுகள் தோட்டத்து மலர்களாகின்றன. மூட்டுகள் வசைய விரல்களிலிருந்து திருப்தியான ஒலிகள் கேட்கின்றன. இவ்வளவு நாளும் நான் ஒரு விரைந்தோடுமாறு நான் இப்போ சமவெளிக்குள் நுழைந்து விட்டேன். இப்போது என்னுடன் சூரியன், சந்திரன் முக்கியமான மனிதர். ஒரு முதிய நிலையில் இந்த சூரியனும் சந்திரனும் தான் எங்களுக்கு முக்கியமான மனிதர்கள். எங்கள் அம்மா காலமையில் ஒரு நாளும் எழும்பி கேட்குற முதலாவது விஷயம், இன்னொருக்கா வெளியில் கூட்டி கொண்டு நாங்கள் சூரியனை பார்க்கணும். அந்த பனைமரங்களுக்கு இடையால் சூரியனை பார்க்குறதுல அவருக்கு ஒரு மிகுந்த திருப்தி. சில வேளை மழை முகில் ஏதும் இருந்தால் எங்கே இன்றைக்கு வேற காணையில் எண்டுவா. யாரோ ஒரு மனிதனோட காய்க்கிற மாதிரி தான் அவள் சொல்லுவாள், இன்றைக்கு வேற காணையில் எண்டுவா. இப்போ நாங்கள் தவறி யாரையாவது தேர்றாவோன்னு யோசித்தால் இல்லை, அவள் தேர்றது அந்த சூரியனைத்தான். அதைத்தான் கோபியின் கவிதையிலும் இருக்குது. இப்போது என்னுடன் சூரியன், சந்திரன் முக்கியமான மனிதர். இதை மாதிரி நாங்கள் இந்த இன்னொரு கவிதை நாங்கள் ஒரு நாளும் யோசிக்கிறதில் எங்களோட வாழ்க்கை துணை எங்களோட இருக்கிறவா அவன் நாங்கள் முதுமேடைக்கு அவன் முதுமேடைவா தானே. அதை எத்தனை பேர் யோசிச்சிருக்கோம். அதே மாதிரி தாங்கள் வயது போயக்கில் தங்களோட கணவன் மேலே அவையும் வயது போயினந்தானே, அல்லது அவைகளாலையும் சில வேலைகள் முந்திய மாதிரி ஓடியாடி திரியலாதானே என்ற அந்த சிந்தனை வாரையில். ஆனால் இந்த கவிதை அதை மிக தெளிவாக சொல்லுது. எப்படி என்றால், அவளும் தான் முதுமைக்குள் நுழையும் போதும் எல்லா பணிகளுக்கும் அவள்தான். இப்போது கூட சூரியன் உதிக்க சுணங்கினால் அவள் முகிற்போர்வையை களைந்து வீசுவாள். அது ஒரு அம்மாவாக இருக்கலாம், அல்லது ஒரு மனைவியாக இருக்கலாம், அல்லது ஒரு சகோதரியாக இருக்கலாம். முதுமைக்குள் நுழையும் போது எல்லா பணிகளுக்கும் அவள்தான். முதுமைக்குள் நுழையும் போதும் எல்லா பணிகளுக்கும் அவள்தான். இப்போதும் கூட சூரியன் உதிக்க சுணங்கினால் அவள் முகிற்போர்வையை களைந்து வீசுவாள். அவள் நடை சற்று தளர்ந்துள்ள போதும் வீட்டை ஒழுங்கு செய்து விடுகிறாள். என் மீதான அன்பை ஒரு தொழும்பாக்கும் அவளோர் உழைப்பாளி. அண்மையில் தான் நான் வெட்கப்பட கற்றுக்கொண்டேன். அவளுக்கு ஏதும் உதவி செய்யலாம் என்று சிந்திக்கிறேன். உதவுவதென்றால் வேறொன்றுமில்லை, என் வேலையை நானே செய்வது. அண்மையில் தான் நான் வெட்கப்பட கற்றுக்கொண்டேன். அது கணவன் மனைவிக்கு பொருந்தும், எல்லாருக்கும் தான். அண்மையில் தான் நான் வெட்கப்பட கற்றுக்கொண்டேன். அவளுக்கு ஏதும் உதவி செய்யலாம் என்று சிந்திக்கிறேன். உதவுவதென்றால் என் வேலையை நானே செய்வது. எனக்கு பிரச்சனைகளாக தோன்றுவன அவளுக்கு அற்பமானவையாக இருக்கும். 2ஆம் தலைமுறை அவசரப்பட்டு வந்தது. அவள் எளிதாக பாசக்கடலுக்குள் குதித்தாள். அவளுக்கு நான் நீச்சல் கற்பிக்கவில்லை. அவளுக்கு இந்த அளவு நீந்த தெரியும் என நான் அறிந்திருக்கவில்லை. உண்மையில அந்த பயணம் எனக்கு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் விளங்கியிருப்பீங்க நினைக்கிறேன்.
அவளுக்கு நான் நீச்சல் கற்பிக்கவில்லை. அவளுக்கு இந்த அளவு நீந்த தெரியும் என நான் அறிந்திருக்கவில்லை. இடக்கிட பெல்ஜியன் கண்ணாடி முன் அமர்ந்து எங்களை ஆராய்வோம். சங்கீதம் ஒரு பெரிய அனுபவ தேவதை. முன்பு நான் புரிந்திராத கீதங்கள் வாழ்க்கை பெட்டகங்களைப் போல திறக்கும். நான் வீட்டை கட்டிய போது கூடம் 20க்கு 20 இருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டாள். இப்போது அவள் நடையில் கவலையின் சுவடுகள். நாங்கள் வீடு கட்டேக்கல, இந்த வீடு இந்த கூடம் 20க்கு 20 இருக்கணும் என்று கவலைப்பட்டவள். இப்போ அவள் இந்த நடையில் கவலையின் சுவடுகள். எனக்கு பெருசாக போனால் நடக்கையில் தானே வயது போக. இன்று அவளை பார்க்கையில் முன்னொரு காலத்து அழகி அன்பின் வற்றா ஊற்று முதுமையடைந்து விட்டது என வியப்பு வெளிப்படுகிறது உரத்து தெளிவாக. இன்று அவளை பார்க்கையில் முன்னொரு காலத்து அழகி அன்பின் வற்றா ஊற்று முதுமையடைந்து விட்டது என வியப்பு வெளிப்படுகிறது உரத்து தெளிவாக. இந்த நான் நினைக்கிறேன் இது ஒரு மொழிபெயர்ப்பு கவிதை என்று அல்லது கவிதை என்றதை விட எங்களோட வாழ்க்கையை சொல்லி கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு கன விஷயங்கள் தெளிவு பெற்று கொண்டிருக்கிறோம் நாங்கள். நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி முடியக்குள்ள இதுக்குள்ளே இருக்கிற கன பேருக்கு சில மாற்றங்கள் தரும். எனக்கு நான் சொன்ன அந்த பஸ் பயணத்தில் இந்த மாற்றம் ஒன்று வந்தது, அது இந்த கன பேருக்கு வரும்னு நம்புகிறேன். அறலை இந்த முதுமை பற்றின இதுக்குள்ளே நாங்கள் வரையக்குள்ள அது எவ்வளவு விஷயம் அதில் இருக்கின்றதை அறிஞ்சு கொள்வோம். அதில் உண்டு அறலை. அறலை என்றா என்னன்னு சொல்கிறாரு. 1000 தடவை நான் உச்சரித்த அவள் பெயரை கூட மறந்து விடுகிறேன். சிலேற்றில் மீண்டும் மீண்டும் எழுதிய முதல் எழுத்துக்கள் போல நெஞ்சில் நன்கு பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் மெல்ல மெல்ல மங்குகின்றன. அவ்வப்போது ஒளிரும் மின்குமிழ் போன்ற அம்முகம் நினைவில் வரும். ஆனால் அதைச் சூழ ஒரே இருள். எங்கள் வீட்டில் உள்ள இக்கண்ணாடி குவளை இங்கு வந்து எவ்வளவு காலமோ கடவுளுக்கே வெளிச்சம். அதன் மீது பொறிக்கப்பட்ட பூ வேலைப்பாடு பற்றி ஒரு கவிதை கூட எழுதியிருக்கிறேன். அதன் கருத்து மாறிவிட்டது. மனம் சோர்ந்ததனால் உடல் என்பும் பொதியாகிவிட்டதாக உணர்கிறேன். எல்லோரும் அந்நியர்களாகின்றனர். எனக்கு துணை இருப்பவர்கள் என் நினைவுக்கு காவல் இருந்தால் நல்லது. மிக முக்கியமான விஷயம், எனக்கு துணை இருப்பவர்கள் என் நினைவுகளுக்கு காவல் இருந்தால் நல்லது. காலம் ஒரு முதலையாக எனக்கு தோன்றுகிறது. அதன் வாய் எப்பொழுதும் திறந்தே உள்ளது. மரணத்தோடு தான் அது மூடும் என நினைக்கிறேன். மரணத்தோடு தான் அந்த கால முதலை தன் வாயை மூடும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது சொல்லுங்கள், நான் யார்? இந்த முதியோர் இல்லங்கள் பற்றி இப்போது பெரும்பாலும் பேசப்படுகின்றன. காரணம், எங்களுடைய அந்த 30 கால போரியல் வரலாற்றில் இந்த இளைய சமுதாயம் புலம்பெயர்ந்ததால் முதியவர்கள் அல்ல அவருடைய பெற்றோர்கள் பராமரித்தல் சம்பந்தமாக இந்த முதியோர் இல்லங்கள், யாழ்ப்பாணத்தில் ஏராளமான முதியோர் இல்லங்கள், எல்லா இடமும் முதியோர் இல்லங்கள், அதே மாதிரி இப்போ வெளிநாடுகளில் முதியோர் இல்லங்கள், இந்த முதியோர் இல்லங்கள் பற்றி பேசப்படுகிற போது இந்த முதியோர் இல்லங்கள் பற்றி கோபியினுடைய கருத்து, தெலுங்கு கவிஞர் கோபியினுடைய கருத்து இப்படி இருக்கிறது. முதியோர் இல்லத்தின் மூலையில் ஒரு அறை, அறையின் மூலையில் ஒரு கட்டில், கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல், ஜன்னலூடாக பார்க்கையில் முன்பு அறிமுகமான அதே வானம். ஆனால் இன்று அது வெட்ட வழி. அது எதனால் நிரப்பப்படுமோ தெரியாது. அவள் வீட்டில் பிள்ளைகளோட இருக்கைகளையும் இதே வானம்தான் இருந்தது. முதியோர் இல்லத்திலேருந்து ஜன்னலுக்களால் பார்க்க அந்த வானம் ஒரு வெட்ட வழியாக தெரியுது. அது எப்படி எதனால் நிரப்பப்படுமோ என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தெரியாது. வாழ்க்கை நீட்டிக்கப்பட்டது போல எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. இது வாழ்க்கை எனலாமா? நான் நினைக்கிறேன்
கிட்டத்தட்ட சிறைச்சாலைகளை மாதிரி மணி அடித்தோடனே சாப்பாடு கிடைக்கும். பிறகு கடவுள் வாழ்த்துக்கும் அந்த ஒழுங்குல போவினோம். எல்லாம் ஒரு டைம். நாங்கள் விடுதியில் வாழைக்கில் எங்களுக்கு விடுதியில் அப்படி தான் இருந்தோம். ஒரு ஷெட்யூல், இத்தனை மணிக்கு சாப்பாடு, இத்தனை மணிக்கு சுவாமி கும்பிட்றதுக்கும் அந்த தான் டைம். அந்த டைமில் சுவாமி கும்பிட்றதுக்கான அந்த பிரார்த்தனைக்கான நேரம். அப்படி எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். பின்னேரம் தேத்தன் குடிக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் தேத்தன் கிடைக்கும். அதேமாதிரி விளையாடுறதுக்கு, திருப்பி வந்து குளிக்கிறதுக்கு, திருப்பி நித்திரையை போகிறதுக்கு எல்லாம் ஒரு அட்டவணைப்படி இருக்கும். எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்கின்றன. இது வாழ்க்கை எனலாமா? எனக்கு எதிரி என யாரும் இருந்ததில்லை. இப்பொழுது முதுமை எதிரியாகிவிட்டது. யாரை குறித்தும் முறைப்பாடுகள் இல்லை. இருப்பின் கடவுளை பற்றித்தான். ஆனால் அவர் எதற்கும் செவி சாய்ப்பதில்லை. யாரை பற்றியும் முறைப்பாடு இல்லை. இருப்பின் கடவுளை பற்றித்தான். ஆனால் அவர் எதற்கும் செவி சாய்ப்பதில்லை. அவள் ஜன்னலூடாக பார்த்தபடி இருக்கிறாள். ஒரு முறை அவள் ஆவி உருவில் சிறிய ஜன்னலூடு நுழைந்திருக்கலாம். போகும்போது கூட அப்படி போகக்கூடும். முதியோர் இல்லத்தில் கட்டில்கள் கூட பழையவை. வருவோர் போவோர் மட்டுமே மாறுகின்றனர். இந்த முதியவர்களாக இருக்கேக்கில் நாங்கள் அவர்ந்த உணர்வுகளை பற்றி சின்ன வயதில் வந்த காதல் ஞாபகங்கள் இருக்குமா இல்லையாண்டு நாங்கள் யோசிக்கிறீங்கள. அதை பற்றி ஒரு முன்ன நாள் காதல்கள். நண்பர்களே, நாங்கள் மட்டுமல்ல, நாங்கள் நேசித்தவர்களுக்கும் வயதாகிறது. நாங்கள் மட்டுமல்ல, நாங்கள் நேசித்தவர்களுக்கும் வயதாகிறது. நினைவுகள் என்றும் பசுமையாயிருக்கும், யதார்த்தங்கள் மங்களாயிருக்கும். ரங்குப்பட்டியின் அடியில் காதல் கடிதங்கள் இருளில் மின்னுகின்றன. திறந்து பார்த்தால் கோதுமை நிறமாயுள்ளது வெள்ளைத்தாள்கள். அவற்றை மடிக்காதீர்கள் நண்பர்களே, அவை ஒடிந்து போகும். இவ்வெழுத்துக்களில் உள்ள உணர்ச்சிகள் எவ்வளவு! இப்பொழுது நாம் பேசுவது ருசியே இல்லாத பலாக்காய் போன்ற கனியாத உதை நடை. சில ஊமை காதல்கள், சில ஒருதலை காதல்கள், சில பரஸ்பர வெளிப்பாடுகள். ஆனால் காற்றால் உதிரும் இலைகள். ஒருவேளை அவ்வற்புதமான இளம்பெண்களும் எங்களைப் போல எங்கோ தூங்கி வளைந்து கொண்டிருப்பர். இதுதான் அந்த விஷயம். அந்த எங்களை போல தூங்கி வளைந்து கொண்டிருப்பர். எங்களை கவிஞராக்கிய காதல்கள் இன்னும் பரிவால் சுடர் வீசுகின்றன. ஆனால் அன்புக்குரியவளின் கைகள் தாமரை தண்டுகள் போலில்லை. முகத்தில் நிலவொளி இல்லை. கம்பீரமான அன்னங்கள் தம் நடைகளை துறந்துவிட்டன. அன்புக்குரியவளின் கைகள் தாமரை தண்டுகள் போலில்லை. முகத்தில் நிலவொளி இல்லை. கம்பீரமான அன்னங்கள் தம் நடைகளை துறந்துவிட்டன. ஆனால் எங்கள் அந்நாளைய புன்னகைகள் ஒரு காலம் உதிராத பூக்கள். அந்நாளைய ஆத்மாக்கள் நிரந்தரமாக ஒளி வீசும் விளக்குகள். நினைக்கிறேன் நேரம் வந்து கொண்டிருக்குது. கடைசியில் ஒரு முக்கியமான ஒரு கவிதைக்குள்ள வர்றோம். ஒரு கட்டம். முதுமை என்பது வானத்திலிருந்து திடீரென விழுந்ததல்ல. அதில் நெய்யப்பட்டிருப்பவை கடந்த கணங்களும் பகல்களும் மாலைகளும் இரவுகளும். எத்தனை வசந்தங்கள், எத்தனை திருப்பங்கள் கொண்ட களியாட்டங்கள், எத்தனை இலையுதிர் காலம், மலைவாசம், வன உலா, தாங்க முடியாத வெக்கை எல்லாம் கடந்து செய்த பிரகாசமான பயணங்கள். இப்பொழுது பகலுக்கும் இரவுக்கும் அதிகம் பேதமில்லை. மணிக்கூடு நல்ல நண்பன்தான். ஆனால் அதற்கு நின்று பேச நேரமில்லை. மணிக்கூடு நல்ல நண்பன்தான், அதுக்கு நின்று பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஓடிக்கொண்டே இருக்குது. வசந்தத்தில் பூத்த மலர்கள் எல்லாம் இப்பொழுது வெறும் ஞாபகங்கள். அக்காலத்து குயில்களுக்கு இப்பொழுது வயசாகியிருக்கும். அக்காலத்து குயில்களுக்கு இப்போது வயசாகி இருக்கும். இலையுதிர் காலத்தில் விழுந்த இலைகள் இப்பொழுது நினைவு துணுக்கைகள். எப்பொழுதாவது நெருக்கமானவர்களின் மரணம் நேர்ந்தால் வாழ்க்கையும் இறக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. கோடைகால பாறை போல கனத்தால் சூரியன் எதிரியாவான். முதுமை ஏதோ திடீரென கீழே விழுந்ததல்ல. அது காடென்ற பிரமாண்டத்திலிருந்து வெளிவந்தது.
பழுத்த பள்ளத்திலும் எதிர்காலத்து ஸ்வரக்குறிப்பிருக்கும். அது இனிமையின் அறிகுறிகளை நாளைக்கென விட்டு வைக்கும். அது சேரிடமல்ல, பெருமதிமிக்க ஒரு கட்டம். கடைசியில் அந்த முதியவர்கள் அந்த போய் அந்த இறப்பு அல்லது மரணம் என்றதற்கு வரைக்குள்ள சொல்லப்படுற விஷயம் இதுதான். அழியா புகழ், வீடுகள் கூடவரா, மாடி வீடுகள் கூடவரா, ரத்தினங்கள் கூடவரா, புகழும் கூடவரா, உலகத்துக்கு தேவைப்படும் வரை அவை இங்கேயே தங்கிவிடும். உள்ளங்களில் தங்கியிருப்பதற்கு அன்பை பரப்ப வேண்டும். மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற வேண்டும். உதவி கேட்பாரற்று போய்விடாது. பரிவு என்ற பண்பு வடிந்து போய் விடுவதில்லை. பசித்த வயிற்றுக்கு உணவளிப்பாயானால் அது செமிக்கப்படக்கூடும். ஆனால் வேதனையை தீர்த்தால் அது என்றும் நினைக்கப்படும். வெறும் சொற்கள் மட்டுமல்ல, நீ கையால் தொட்டதும் ஒருவருக்கு உன்னை நினைவுபடுத்தும் மனைவி மக்கள் கூட வராது விடலாம். உன் பொறுப்புணர்ச்சி கவிதையாய் மாறி என்றென்றும் நறுமணமாய் வியாபிக்கலாம். ஒரு தனி மனிதன் சாகலாம், ஆனால் அவனிடம் உள்ள மானிடம் தொடர்ந்து வாழும். ஒரு தனி மனிதன் சாகலாம், அவனிடம் உள்ள மானிடம் தொடர்ந்து வாழும். இந்த நிகழ்வின் நான் ஒரு நிறைவு இடத்துக்கு வருகிறேன். இந்த பஸ் கொழும்புலேருந்து வெளிக்கிட்டு போய்கொண்டிருக்கு தானே, கிளிநொச்சி தாண்டி ஆனரவு பழைய அதழுக்கு கிட்ட போயிருக்கல. எனக்கு இந்த தென்னையால் தாண்டி பனைமரங்கள் வந்துடுச்சு. அந்த நேரம் இந்த படம் வாசித்து கலந்து அன்பாகி கசிந்து உருகி நான் அப்போ எழுதின ஒரு கவிதை. அந்த நேரம் எழுதின அந்த கவிதை கால கரும்பலகை. கால கரும்பலகை. ஊருக்கான ஒரு பயணம். மாறுதலாய் பேருந்தில், அதுவும் பகலில் போகிறேன். அனுபவ முதிர்வின் அடர்ந்த வனமாக அங்கே அம்மா. காலம் அவரை கடந்து செல்ல விடவே இல்லை. காலங்களை தானே கடக்க வேண்டுமென விடாப்பிடியாக கடந்து வருகிறார். காலம் அவரை கடக்கும் வரை. அனுபவ முதிர்வின் அடர்ந்த வனமாக அங்கே அம்மா. காலம் அவரை கடந்து செல்ல விடவே இல்லை. காலங்களை தானே கடக்க வேண்டுமென விடாப்பிடியாக கடந்து வருகிறார். காலம் அவரை கடக்கும் வரை. பிறந்து வாழ்ந்த அந்த வளவின் வனப்பாக, தன் நிறைவாழ் மனையின் ராசாத்தியாக நான் ஊருக்கு போகிறேன் அவரை அழைத்து வர. புலம்பெயர்வை அனுமதிக்க மருத்துவ சோதனை அவசியமாம். முதுமையும் நோய்களும் பிரியும் புள்ளியில் குடிவரவு அனுமதிக்கப்படும் தேசம். அக்காவும் தம்பியும் அங்குதான் வாழ்கிறார்கள். நான் தலைநகரில், என் தலை அம்மா இருக்கும் அந்த வளவுக்குள். அக்காவின் விடாமுயற்சி வெற்றி கிண்ணம் கிட்டவாக தெரிகிறது. அக்கா பாவம். அம்மாவின் வளைந்த முதுகை வாசித்து அறியும் பக்குவம் அவருக்கு இல்லை. அந்த கனிந்த பழத்தின் தோல் சுருக்கங்களின் சுருதியை செவிமடுக்கும் சுவை தெரியாதவர். அக்காவை காதில் போட அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ, ஏன் எனக்கும் கூட முடிவதில்லை. 20 வருட வேற்றுலக வாழ்வு எங்களுடைய உலகத்தின் முதுமையை ஏற்பதாயில்லை. உழைப்பின் விளைவு வளைவுகளை வெறுப்பது மட்டுமன்றி, அம்மாவின் எல்லா உடல் இயலாமைகளுக்கும் காரணம் இந்த தேசத்து செயலாமை எனவும் கொள்கிறார். என்னுடையதான இந்த வரலாற்று பயணத்தில் தெலுங்கு கவிஞர் கோபியும் பாசை இணங்கும் சோபாவும் என்னோடு வருகிறார்கள். இருக்கையை சற்று சரித்து கண்ணாடி போட்டு அவர்களை வாசித்து கொண்டிருக்கிறேன். என் நெஞ்சுக்குள் விரிகின்ற வெள்ளை திரையில் வயோதிபங்களின் வண்ணங்கள், அதற்குள் அம்மாவின் அழகிய முகமும். பயணப் பொருளும் படிப்பு பொருளும் இயல்பாய் இணைந்தது எப்படி என்று புரியாது கண்ணாடி எண்ணலோடு வெளியேறுகிறேன். வேலிகள் வயல்கள் கடந்து தூரத்தே தெரிகிற பனை மரங்களின் ஓலைகளில் அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. வேலிகள் வயல்கள் கடந்து தூரத்தை தெரிகிற பனை மரங்களின் ஓலைகளில் அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. கால பள்ளிக்கூடத்து கரும்பலகையை படிப்பது கண்களால் அல்ல. நன்றி.